ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டேன். வேர்த்து அந்தளவுக்கு ஊற்றுது. இங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக இங்கிட்டு பாதை இருக்குன்றதை பார்க்காம நான் அவர்கிட்ட மேலே ஏறி போயிட்டேன். இவருக்கு இதான் வேலை. அதனால எனர்ஜி லாஸு, டைமும் லாஸு. இங்கிட்டு தான் இருக்குது பாதை. உண்மையான பாதையை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க போகலாம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? இப்போ வந்து ஒரு குட்டி குகையை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம போக வேண்டிய குகை இது இல்லை, இதுக்கு பக்கத்தில் உள்ளது. முதல்ல இதை காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு வேர் வந்திருக்கு பாருங்க. இந்த பாறையை தொலைச்சிட்டு இந்த வேர் வந்திருக்கு. அப்படியே பின்னாடி வியூ பார்த்தா சூப்பராக இருக்குங்க அந்த வியூவே. இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஓகே. வாங்க இப்போ அடுத்து எங்கிட்டு போகணும்னா, இங்கே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம இறங்கணும். ஒரு இரும்பு ஏணி படிக்கட்டு. ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. உண்மையிலே கரணம் தப்பினால் மரணம் தான், அந்த கதை தான். ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. விளையாட்டு சொல்லலை, வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியலண்ணா, இந்த கம்பியில தான் இறங்குது. கம்பிலாம் உடஞ்சி போயிருக்கு. ரொம்ப லூஸாக இருக்கு. உண்மையிலே கால்கையெல்லாம் ரொம்ப நடுங்குதுங்க. கேமராமேன் பார்த்து வாங்க. நான் வேற விளாகர் மாதிரி பெரிய ட்ராவலர் மாதிரி பேக்கு ஷூவெல்லாம் போட்டு வந்துட்டேன். ஆனால் ஷூ போட்டு வந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ரொம்ப ஸ்லிப்பாகுது. ஷூ நல்லா கிரிப்பாக நமக்கு ஏறுறதுக்கு உதவி பண்ணுது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? பின்னாடி தான் நம்ம போக வேண்டிய குகை இருக்குது. வாங்க போகலாம். இருட்டிக்கிட்டு இருக்கு வாங்க.